சனாதன ஒழிப்போம் அப்படின்னு சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாரு. உடனே நார்த் இந்தியன் மீடியாஸ், இந்த பிஜேபி சங்கி குரூப் எல்லாம் இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து மதம் வேறு, சனாதனம் வேறு அப்படின்னா எல்லாரும் சிரிக்கிறானுங்க, இவனுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு. இப்போ வீட்டில் மூட்டை பூச்சி இருக்குது, மூட்டை பூச்சியை ஒழிக்கணும், ஒழித்து வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னா மூட்டை பூச்சியை ஒழிக்கணும் எரிக்கணும் அப்படின்னா வீட்டை எரிக்கணும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இல்லை, அதே போல தான் இந்து மதம் பின்பற்றக்கூடிய சனாதன தர்மம் என்னும் தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அதில் உள்ள இன்இக்வாலிட்டியை ஒழிக்கணும். அது பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை உயர்ந்தனாகவும் தாழ்ந்தவனாகவும் காட்டுது, அதை ஒழிக்கணும்னு சொன்னால் உடனே இவனுங்கெல்லாம் இந்து மதத்தை அழிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. முன்னாடியே என்னென்னா திமுக மட்டும்தான் சனாதனத்தை பற்றி பேசும், அதிமுக அதை பற்றி எதுவுமே பேசாது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துலேருந்து ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. அந்த வகையில் ஒரு சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். இன்னொரு கட்சி உருவானது, திமுக அதிமுக தாவேக்கான உருவானது தமிழ்நாட்டுக்கு நல்லது தான்.